பரலோகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு 5 காரியங்களை நாம் நேற்றைக்கு பார்த்தோம். மொத்தம் ஒரு 15 காரியங்களை நாம் நிறைய உண்டு. அப்புறம் நம்ம அது மட்டும்தான் நம்மளுடைய டாபிக்காக இருக்கும். அதனால நாம் பல தலைப்பின் கீழாக தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் கிருபை செய்வாராக. நேற்றைக்கு சொன்னதை நான் ரிப்பீட் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். 6வது வார்த்தைக்கு நேராக போகலாம். 73ஆம் சங்கீதம் அதனுடைய 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை எங்கே ஏற்றுக்கொள்வீர்? மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை. சரியான வேடெல்லாம் தாவீதுடைய ஆசாபினுடைய ஒரு சங்கீதம், ஆசாபின் ஒரு ஜெபம். ஆமே. முடிவிலே நீர் என்னை எங்கே ஏற்றுக்கொள்வீர்? மகிமை. ஆசாப் ஜெபிக்கும்போது தன்னுடைய ஜெபத்தை ஜெபிக்கும்போது பரலோகத்தை எப்படி சொல்லி ஜெபிக்கிறா? நீர் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அடுத்த வார்த்தை பரலோகம் என்று சொல்லுகிறார். அப்ப பரலோகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மகிமை. அப்போ மகிமை என்றால் அங்கே பூரணம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை என்ற ஒரு பூரணம். பூரணம் என்று சொல்வதை காட்டிலும் பரிபூரணம். மகிமையா இருந்துச்சு. ஸ்தோத்திரம். அந்த ஆராதனை எப்படி இருந்துச்சு? மகிமையா இருந்துச்சு. அப்படின்னா சகல பரிபூரணம், ஒரு குறைவும் சொல்வதற்கே இல்லை. திருமண ஆராதனை எப்படி நடந்துச்சு? மகிமையா நடந்துச்சு. ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும். அதான் ஆசாப் சொல்லும்போது சொல்லுகிறான், நீர் என்னை முடிவிலே என்னை எங்கே ஏற்றுக்கொள்வீர்? மகிமை. அடுத்து பரலோகத்திலே ஆமை உண்மை இல்லாமல் எனக்கு யாரு உண்டு? பூலோகத்திலே உண்மை இல்லாமல் எனக்கு விருப்பம் எது உண்டு? இந்த பூமியிலே என்னுடைய விருப்பமே நீங்க தான். நான் சில வார்த்தைகளை சொல்லுவேன், நீங்க ஆமேன்னு சொல்லணும். என்னுடைய ஆசையே இயேசுதான், என்னுடைய எதிர்காலமே இயேசுதான், என்னுடைய தேவையே இயேசுதான், என்னுடைய விருப்பமே இயேசுதான், எனக்கு எல்லாமே இயேசுதான். ஆமென். அவதான் அவரோடு நெருங்கிட்டால், அவரோடு பழகிட்டால். இன்னைக்கு ஜெபம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் தேவைக்காக பயன்படுத்தப்படும். ஜெபம் என்றாலே நம்முடைய தேவை சொல்லுவது, அது அப்படி என்று வந்து விட்டது. நான் அதை மறுக்கவில்லை. ஜெபம் என்றால் நம்முடைய தேவையை சொல்வது தான், இல்லை என்று சொல்லவில்லை. அது ஒரு 5% தான், 5% தான். ஆனால் அடுத்த 95% ஜெபத்திலே ஆராதனை இருக்கிறது, ஜெபத்திலே தேவ சத்தம் இருக்கிறது, ஜெபத்திலே துதி இருக்கிறது, ஜெபத்திலே பாடல் இருக்கிறது, ஜெபத்திலே தேவனோடு அவருடைய பாரத்தை அறிந்து கொள்வது இருக்கிறது. ஆமென். இந்த அனுபவங்கள் எல்லாம் இருந்தால் ஜெபம் என்பது அது 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 ஒரு கடமைக்காய் மாறாது. அதை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. அவ்வளோ இனிமையாய் மாறிவிடும். உண்மையெல்லாம் எனக்கு என் விருப்பத்தை ஆசையெல்லாம் கொட்டுகிற ஒரு இடம் அப்படின்னா அப்படி வந்தாதான் ஜெபம். எப்படின்னா 2 மணிக்கூர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போறதே தெரியலை. மற்றபடினா என்னுடைய விண்ணப்பத்தெல்லாம் சொல்லிவிட்டேன், நேரம் முடிந்து விட்டது, நான் போய்விட்டு திரும்பி போயிட்டு வாரேன் அப்படின்றது. இது அப்படி இல்லை. உறவு, உங்களுடைய ஜெபங்கள் அப்படி மாறட்டும். அதனாலதான் நான் சங்கிலி ஜெபத்துல வருகிற இடத்துல சொல்லுவது, ஜெபத்தை இங்கே உள்ள ஜெப குறிப்புகளை வைத்து ஜெபியுங்கள், அதோடு நீங்கள் நிப்பாட்டாதிருங்கள். ஒருவேளை அந்த ஜெப குறிப்பை சொல்லி ஆண்டவர் பாரப்படுத்தாட்டு நீங்க பிரசன்ஸுக்குள்ள யாருங்க, ஆராதிங்க, தேவன் உங்களோடு பேசின வார்த்தைகளை சொல்லுங்க. கண்ணீர் இருக்கிறது. கண்ணீர் என்பது உங்கள்கிட்ட பாரத்தை சொல்லி வடிக்கிற கண்ணீர் மட்டும் அல்ல. அன்னாள் அழுதாள், தன் இருதயத்தின் பாரத்தை ஊற்றி விட்டாள், அது ஒரு விதமான கண்ணீர். இன்னொரு விதம், அந்த கண்ணீர்லாம் ஒரு லெவல் தான். அடுத்த கண்ணீர் ஸ்தோத்திரம். இனி அடுத்த முறை அவளுக்கு என்ன பாரம், குழந்தை தான் வந்தாச்சே, ஆனா இன்னும் கண்ணீர் வடிக்க முடியும். எப்படின்னு அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது.
அவர் ஒரு வார்த்தையை தருவார். அந்த வார்த்தை நம்மை உடைக்கும். அந்த வார்த்தை நமக்குள்ள வேலை செய்யும். அவருடைய அன்பை ருசிக்கும் போது நம்முடைய கண்ணீர், அந்த கண்ணீர் என்பது அந்த அந்த கண்ணீரே அது ஒரு மிகப்பெரிய ஆராதனை. நம்முடைய ஆராதனைகளிலே இயேசு நிற்க வேண்டும். அவரை உயர்த்தணும், அவரை ரசிக்கணும், அவரை ருசிக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும், அவரை நினைத்து அவருடைய அன்பை நினைத்து அழ வேண்டும். இதெல்லாம் மகிமை, இதெல்லாம் மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளும் நம்முடைய ஒவ்வொரு உபவாச ஜெபத்தின் ஒவ்வொரு பகுதிகளும் தேவன் மகிமையாய் மாற்றி தருவாராக, மகிமையாய் இருப்பதாக. பரலோகம் எவ்வாறு அழைக்கப்படுது? அது மகிமை. சத்தமா சொல்லுங்க, மகிமை. அங்கு பரிபூர்ணமா இருக்கும். அங்கே ஒரு குறைவும் என்ன செய்யாது, இருக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். அதாவது என்ன சொல்ற, நான் குறைவுள்ள உலகத்தில் வாழ்கிறேன், குறைவுள்ள மனிதனாய் வாழ்கிறேன், குறையுள்ளவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் பரலோகத்திலே போகும்போது குறையுள்ளவர்களோடு அல்ல, வெற்றி பெற்றோர்களோடு நான் வாழுவேன். மகிமையா என்னுடைய வாழ்க்கை இருக்கும், மகிழ்ச்சியா என்னுடைய வாழ்க்கை இருக்கும், சம்பூர்ணமா என்னுடைய வாழ்க்கை இருக்கும். எனக்கு குறைவென்று ஒன்றுமே இருக்காது, மகிமையாய் காணப்படும். எனவேதான் பரலோகம் மகிமை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நம்ம நிறைய சொல்லணும், அதனால ஒரே பாயிண்ட்ல நின்றுட்டு இருந்தால் நமக்கு இது நேரம் பத்தாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம 8வது அது பரலோகம் என்றும் அழைக்கப்படு. அதில் 73:25 பரலோகத்தில் உண்மையெல்லாம் எனக்கு யாரு உண்டு. சோதரம். பரலோகம் என்று நாம் இந்த வார்த்தை தான் எப்பொழுதும் பயன்படுத்துவோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் ஸ்தோத்திரம். 7வது பரலோகம் என்று அழைக்கப்படுகிறது. சங்கீதம் 2 அதனுடைய ஆமேன் ஸ்தோத்திரம் 4வது வசனம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். போதும். பரலோகத்தில் வீற்றிருக்கிற நகைப்பார். அடுத்து ஸ்தோத்திரம் மத்தேயு. பழைய ஏற்பாட்டில் தான் நான் 2 வசனம் சொன்னேன். 3ஆம் மத்தேயுலையும் ஒரு வசனத்தை கூட நோட் பண்ணுறேன். மத்தேயுல அதிகமாய் பரலோகம் என்கிற வார்த்தை வரும். ஆமேன். ஒரு வசனத்தை மட்டும் நோட் பண்ணுறேன். மத்தேயு 6:20 பரலோகத்திலே. ஓகே போதும். அப்போ பரலோகம் அது எப்படிதான் எப்படி அழைக்கப்படுகிறது? பரலோகம். இதை ஒரு வேர்டை மட்டும் மென்ஷன் பண்றேன், அதனால இதை சொல்றேன். பரலோகம் என்பது நேற்றை கவனிச்சோம், அது வீடு, கூடாரம் அப்படிலாம் நம்ம கவனித்தோம். இன்னொன்று அது ஒரு உலகம், பரலோகம் உலகம். பரலோகம் என்பது அது ஒரு வேர்ல்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு நாடு உலகம். அப்போ இது ஒரு வீடாக மட்டும் இருக்காது. அதே ஒரு பரலோகம் என்பது அது ஒரு வேர்ல்டு. அது என்னது, ஒரு உலகம். ஆனா மண்ணான உலகம் அல்ல, அது பரத்தினால் ஆன ஒரு உலகம். அதனால அது பரலோகம். ஆமே ஸ்தோத்திரம். அப்போ ஒரு உலகத்துல என்னெல்லாம் இருக்குதோ அங்க எல்லாம் இருக்கு. அதை நாம் பாயிண்ட் அடுத்து உண்டு. பரலோகத்துல கேபிட்டல் சிட்டி இருக்கு, அது புதிய எருசலேம். பரலோகத்துல ராஜா இருக்கிறாரு, அது பிதா. ஆமே சிங்காசனம் இருக்கிறது, அங்கே இருக்கிறது. தேவ தூதர்கள் சேனை இருக்கிறது. எப்படி நமக்கு இங்க மிலிட்ரி இருக்கிறதோ, காலாட்படை, கப்பற்படை, விமானப்படை, அதே போல எல்லா படைகளையும் சேர்ந்த தூதர்கள் சேனை அங்கே இருக்கிறது. அதன் பிறகு குடிமக்கள் இருக்கிறார்கள், அது நாம் அங்கே என்ன செய்கிறோம், இருக்கிறோம். தேவன் அங்கே ஆளுகை செய்வார். அப்போ பரலோகம் அது ஒரு உலகம். எல்லாரும் சொல்லுங்க, அது என்னது, ஒரு உலகம். உலகத்தில் உள்ள எல்லாம் அங்கே இருக்கிறது. அதனாலதான் நம்ம 2 கொரிந்தியர் என்னுடைய குடியிருப்பு அது எங்க இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. அது ஒரு வேர்ல்டு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் மரிக்கிறான் என்றால், நான் தான் சொல்லுவேன் எப்பவுமே,
கிறிஸ்துவுக்குள்ளே மரிப்பவர்களுக்கு அது ஒரு மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு ப்ரமோஷன், அது ஒரு டிரான்ஸ்ஃபர். இன்னொரு ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு மாற்றப்படுவது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதான் பைபிள். அப்ப கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்கள் சொல்லுங்க பாக்கியவான்கள் கிடையாது. என்ன கவனிக்கிறீங்களா? நான் என்னத்துமே போட்டு முடிக்கட்டா? ஓகே, ஸ்தோத்திரம். அப்போ அது ஒரு உலகம். எல்லாரும் சொல்லுங்க, பரலோகம் என்பது ஒரு உலகம். ஆமே. அதுல எல்லாம் இப்ப நம்ம பூமியில காண்ற எல்லா ஒழுங்குமுறைகளும் அங்கே இருக்கும். ஆமேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. இனி 8வது மத்தேயு 14ஆம் அதிகாரம். இது நம்ம ஒரு ஸ்டடியா கொண்டு போறனால நம்ம இதை குறித்த ஒரு அறிவும், பரலோகத்தை குறித்த ஒரு அறிவும் நமக்கு உண்டாகணும். அதை அந்த மேன்மையும் நாம் அனுபவிக்க வேண்டும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். மத்தேயு அப்பொழுது அவர் ஜனங்களை அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தார். எதை அண்ணாந்து பார்த்தா? வானத்தை. அப்படின்னா மேகத்தை அல்ல, பரலோகத்தை. ஆமென். பரலோகத்தை அண்ணாந்து பார்த்து ஆமென் அவர் ஆசீர்வதித்தார், பிட்டார். அப்போ 8வது பரலோகம் எப்படி அழைக்கப்படுதுன்னா வானம். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி? வானம். ஆண்டவர் எதை அண்ணாந்து பார்த்தாரு? வானத்தை. அப்போ இதுல நான் ஒவ்வொரு பேரும் சொல்லும்போது அதுல 1-2 காரியங்களை மட்டும், அது ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் சொல்லுகிறேன். பரலோகம் என்பதுக்கு அது ஒரு வேல்டு அப்படின்னு. மகிமை என்று சொல்லும்போது ஒரு சம்பூர்ணம், ஒரு பரிபூர்ணம். ஆமை, குறைவே இல்லாதது. ஸ்தோத்திரம். வானம் என்று சொல்லும்போது நம்ம ஒன்று புரிகிறது, பரலோகம் என்பது கீழே அல்ல, மேலே என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே இருக்கிறது? சிலர் சொல்றாங்க பரலோகம் பூமிக்கு அடியில இருக்கு. பூமிக்கு அடியில பரலோகம் அல்ல, நரகம் இருக்கிறது. சோத்திரம். பரலோகம் என்பது மேலே என்ன செய்கிறது? இருக்கிறது. அவர் எடுத்து கொள்வார். ஆமென். கீழே இருக்கிறவங்கள மேலே எடுக்கிறதா என்னது? எடுத்துக்கொள்ளுதல். இதுல ஒரு காரியத்தை சொல்ற, பரலோகம் என்பது வானத்திலே இருக்கிறது. அந்த அனுபவத்துக்கு போயிட்டு வந்த ஸ்தோத்திரம் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் ஒருவரை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் என்ன செய்யப்பட்டான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாக இருந்தானோ எனக்கு தெரியாது. அப்போ அது மேலே என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். நிச்சயமாய் ஒரு நாள் கண்ணிமைக்கு நேரத்தில் இயேசு வரும்போது, ஆமென், உயிரோடு இருக்கிற நாம் மேலே மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஸ்தோத்திரம். அதன் பிறகு அதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது உயிரோடு என்ன செய்வார்கள்? எழுந்திருப்போம். எல்லாரும் ஆகாயத்திலே இயேசுவை ஒரு நாள் சந்திப்போம். பரலோகம் மேலே இருக்கிறது. அதனாலதான் மேலே அவர் பார்த்து வானத்தை அவர் அண்ணாந்து பார்த்து, ஏன்னா மேலதான் போன பாயிண்ட்ல சொன்னோம், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் உங்களை நகைப்பார். அப்போ தேவன் பிதாவானவர் பரலோகத்துல வீற்றிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகம் என்றால் என்ன என்று நாம் அடுத்த 3வது டாபிக்ல வரும்போது அதை குறித்து நாம் தியானிக்க. பரலோகம் என்றால் என்னன்னு அதுலயும் ஒரு 15 காரியங்களை ஸ்தோத்திரம் நோட் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆண்டவர் அனுமதித்த நம்ம இந்த டாபிக் முடிந்த உடனே நம்ம அந்த டாபிக் உள்ள தான் போக போகிறோம். அப்போ பரலோகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 8வது, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, வானம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். 9வது நான் மேக்சிமம் 15 டச் பண்ண பார்க்குறேன். அப்போதான் நான் நாளைக்கு நம்ம இந்த பரலோகம் என்றால் என்ன அந்த டாபிக் உள்ள போகலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வெயிட் எல்லாரும் எடுக்கட்டும். 2 கொரிந்தியர் 12 அதனுடைய 2லிருந்து வாசிங்க.
ம். அறியேன். ஆ. அந்த மனுஷன் எங்கே எடுக்கப்பட்டான்? பரதீசு. பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு அங்க பரலோகத்துக்கு போயிட்டு வந்த ஒருவன் அப்போஸ்தலனாகிய பவுல். மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை அறிந்திருக்கிறேன். ம். அவன் சரீரத்தில் இருந்தானோ ஆ, தேவன் அறிவார். அடுத்த வசனம் கூட, இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். பவுல் தன்னை குறித்து அங்கே சொல்லுகிறான். அப்போ அவன் சொல்லுகிறான், அவன் அந்த மனுஷன் எங்கே எடுக்கப்பட்டான்? 3வது வசனம், பரதேசு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டான். அங்கே மனுஷர் பேசப்படாதது. அவன் மனுஷர்கள் இதுவரைக்கும் பேசின ஒரு லாங்குவேஜ் அங்கே கிடையாது. மனுஷர் பேசப்படாததும் அடுத்து வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ ஆமென். பவுல் பரலோகத்துக்கு போயிட்டு வந்து அந்த ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை இங்கே ஓப்பன் பண்றான். ஸ்தோத்திரம். அவன் எடுக்கப்பட்டதை குறித்து அவன் தெளிவாய் சொல்லுகிறான். பரதேசுக்குள் என்ன செய்யப்பட்டால் எடுக்கப்பட்ட. அப்போ 9வது பரலோகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீங்களே சொல்லுங்க. பரதேசு. பரதேசு. பரதேசு என்பது இன்னொரு டாபிக் உண்டு. அதையும் அது ஒரு நாள் ஒரு பரதேசுன்னு ஒரு டாபிக்ல நம்ம எடுப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ பரலோகம் இன்னொரு பெயர்ல அழைக்கப்படுகிறது. எப்படி? பரதேசு. அங்கே இப்ப மனுஷர்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அங்கே சத்தங்கள் கேட்கிறது. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஆவியிலே கர்த்தர் பவுலை கொண்டு போய் அதை காண்பித்து கொடுத்தார். ஆமென். அப்போ பரலோகம் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது. அங்கே மனிதர்கள் இப்பொழுதும் பரலோகம் என்று சொல்ல பரதேசி என்கிற இடத்துல இப்பொழுதும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் மனிதர்கள் இப்பொழுது அங்கே இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அந்த இடத்தை பார்த்துட்டு வந்தபோது பவுலுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆனால் நான் சொல்றேன், இதை குறித்து நான் கண்டிப்பா மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு இதை சரீரத்தில் இருக்கும் போது இதை பார்க்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. அதனாலதான் பவுல் தன்னுடைய ஓட்டத்தை தைரியமாய் முடிக்கிறான். தேவ பிள்ளைகள் மட்டும்தான், கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவர்கள் மட்டும்தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் மரணத்தை சந்தோஷமாய் எதிர்கொள்வார்கள், தைரியமாய் எதிர்கொள்வார்கள். ஆமென். அவர்கள் தெரியும், நான் டிரான்ஸ்பர் ஆக போகிறேன், பூலோகத்தை விட்டு பரலோகத்துக்கு நான் மாற்றப்பட போகிறேன், நான் இன்னொரு வாழ்க்கை இன்னொரு இடத்திலே நான் வாழ போகிறேன், அதுதான் என்னுடைய நிரந்தரமான வீடு, அதுதான் என்னுடைய சொந்த தேசம். ஆமே. இப்ப ஃபாதர் அழகா பாடினார்ல, பரலோகம் தாய் வீடு. சப்பா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. திருமணமாகி கொடுத்த புதுசுல ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு தாய் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லும் போதே சில சகோதரிகளுக்கெல்லாம் அது அது உண்மை. அந்த தாய் வீடு தாய் வீடா இருக்கும் என்றால் அவங்களுக்கு அங்க போனாலே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் தான் என்ன செய்யும், இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போ அது பரதேசி என்று அழைக்கப்படுகிறது. எப்படி அழைக்கப்படுகிறது? பரதேசு. அடுத்து 2 கொரிந்தியர் 5:1 நான் வாசித்தோம். அது நித்திய வீடு. வீடு என்று முதல் பாயிண்ட்ல சொன்னேன். 10வது பாயிண்ட்ல அது நித்திய வீடு. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம அதை வாசிச்சோம் போன இதுல. ஆமென். ஸ்தோத்திரம். அது ஒரு நித்திய வீடு. அது வீடு மட்டும் கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்ட என்ன வீடு? நித்திய வீடு. அப்போ அங்க போன போது ஒரு வீட்டுக்கு ஒரு சுதந்திரம் இருப்பது மட்டும் அல்ல, நமக்கு என்ன உணர்வு உண்டாக போகிறோம்னா, இனி நித்திய காலமாய்
நிரந்தரமாய் நான் இங்கேதான் இருக்க போகிறேன். இந்த பூமியில வாழ்ற யாராவது சொல்ல முடியுமா? நான் நித்திய காலமாய் நிரந்தரமா இங்கே தான் இருக்க போறேன் யாராலும் சொல்ல முடியுமா? ஆமா. நீங்க பெரிய வீடு கட்டணும்னு கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு கடன்பட்டு துக்கப்பட்டு பாடுபட்டு ஒரு வீடை கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டு ஆமென் நித்திய காலமா நான் இனி இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன், நான் ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி சம்பாதித்த வீடு என்று சொல்லவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மரித்த அடுத்த ஒரு நாள் கூட அந்த வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. சோத்திரம். இவங்க கஷ்டப்பட்டு கட்டின வீடாக்கும். ஆமே தியாகமா என்ன தியாகமா கட்டினாலும் சோத்திரம் அடுத்த நாள் ஆமே தூக்கிட்டு போயிடுவாங்க. சோத்திரம். ஆனா இன்னொரு வீடு இருக்கு, அங்கே போகும்போது நம்மளால் சொல்ல முடியும், நான் நித்திய காலமாய் நிரந்தரமாய் இந்த வீட்டிலே தான் குடியிருக்க போகிறேன். காரணம் இது என்னுடைய நித்திய வீடு. சத்தமா ஒரு ஆமே. நான் சொல்ற வார்த்தைகளுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லணும். எனக்கு ஒரு நித்திய வீடு இருக்கிறது. ஐயோ நான் எதிர்பார்த்த ஆமேன்னு காணையில. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டை விட்டுட்டு போக்க இவர் எங்கள் வீட்டிலேருந்து வரட்டைக்கு பிளான் பண்ணுறான்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஆமே சொல்லுங்க, எனக்கு ஒரு நித்திய வீடு இருக்கிறது. நான் நிரந்தரமாய் அங்கே குடியிருக்க போகிறேன். அங்கே டிரான்ஸ்ஃபர் கிடையாது. ஆமே அங்கே இங்கேண்டு எடுத்து இனி வண்டி எப்படி ஆமே ஃபேனை கலட்டு லைட்டை கலட்டு ஃப்ரிட்ஜை உருவு வாஷிங் மிஷினை கலட்டு பேக்கிங் பண்ணு டிரான்ஸ்ஃபர் ஆகுன்ற பேச்சுக்கு அங்கே இடமே கிடையாது. நித்திய காலமாய் நிரந்தரமாய் நான் ஒரு வீட்டில் குடியிருக்க போகிறேன். அதுதான் என்னுடைய நித்திய வீடு. அதுவே என்னுடைய பரலோக ராஜ்யம். ஆமென். 11 எபிரேயர் 12:22 பரலோகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எபிரேயர் 12:22. பரம எருசலேமின் இடத்திற்கும் போதும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, பரம எருசலேம். நிறைய இந்த ஒரு இதுல நிறைய வேர்டு இருக்கு, ஆனால் இந்த ஒரு வேர்டை மட்டும் எடுக்கிறேன். பரலோகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பரம எருசலேம். எல்லாரும் சொல்லுங்க எப்படி அழைக்கப்படுகிறது? அது ஒரு இது எப்படி சொல்றேன்னா அது ஒரு பூங்காவனம், அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா அப்படி ஏதோ நம்ம கிறிஸ்துமஸுக்கும் திருமணத்துக்கும் மட்டும் வீடு அலங்கரிக்கப்படுவதல்ல, அது 24 மணி நேரமும் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அது பரம எருசலேம். அப்போ அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி திருமணம் முடிஞ்சோடனே அலங்கரித்தவர்கள் வந்து மறுநாளில் வந்து லைட்டை எல்லாம் கலத்திட்டு போயிடுவாங்க. மேரேஜுக்கு நீங்கள் வீட்டில் இப்போல்லாம் மண்டபம் ஸ்டேஜு அலங்கரித்து அப்படி இருப்பாங்க. சோத்திரம். நீங்கள் திருமணம் முடிஞ்சு சாப்பிட போன உடனே அலங்கரிச்சவர் வர ஆரம்பிச்சிருவார் கலத்திட்டு போகிறதுக்கு. அடுத்த ஆர்டருக்கு அவர் கொண்டு மாட்டணும். ஆனால் இது வந்து பரம எருசலேம். அந்த இடமே 24 மணி நேரமும் அப்படின்னு சொல்றாங்க. நித்திய காலமாய் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அது செயற்கையாய் அல்ல, அது இயற்கையாகவே அலங்காரமாக இருக்கு. அது பரம எருசலேம். சொல்லுங்க அது என்னது? சத்தமா சொல்லுங்க, பரம எருசலேம். ஆமே. வெளிப்படுத்துதல் 3:12 இப்படி சொல்லுகிறது. வெளிப்படுத்த 3:12 பரலோகத்தில் இருக்கிற அதுல வாசிங்க. என் தேவனுடைய நாமத்தையும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறவருமா இருக்கிய புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தை. போதும், அது புதிய எருசலேம். 11 அது பரம எருசலேம், அடுத்து புதிய எருசலேம். அப்ப என்னன்னா அங்க ஓல்ட பார்க்க முடியாது,
எல்லாம் புதுசா தான் இருக்கு. ஆமே. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. புதுசா இருக்கு. நீங்க போகும்போது, சரி சார் நீங்கன்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க, நம்ம போகும்போது பழைய பழைய நிறைய பேர் பயன்படுத்திட்டு போன அந்த மாதிரி அங்க பார்க்க முடியாது. அங்க எல்லாமே எப்படியாகத்தான் இருக்கும். வெரி குட், புதியதாக இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். பரலோகத்திலே எனக்குரியவைகளை கர்த்தர் புதிதாய் ஆயத்தம் பண்ணி அவர் அங்கே வைத்திருக்கிறார். அது பழையதல்ல, இன்னொருவர் பயன்படுத்தினதல்ல, நான் பயன்படுத்த வேண்டி புதிதாக அது எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமாய் ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. புதிய எருசலேம், பரம எருசலேம். எபிரேயர் 11:10 13வது. தேவன், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு என்ன வேர்டு இல்ல, தேவன் தாமே கட்டி உண்டாக்கினது. இப்படி சொல்லலாம். தேவன் கட்டிய அஸ்திபாரமுள்ள நகரம், சிட்டி, நாட் வில்லேஜ், சிட்டி. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. தேவன் கட்டிய அஸ்திவாரமுள்ள நகரம். நான் எப்படி சொல்லுவேன், சில கன்வென்ஷனோட கடைசி நாள் வொர்ஷிப் பண்ணும்போது, தேவன் உலகத்தை எப்படி சிருஷ்டித்தார்? நாங்க பார்த்துட்டா இருந்தோம் பாஸ்டர், அவர் சிருஷ்டிக்கும் நாங்க பக்கத்திலே இருந்தோம். சொல்லுங்க. வார்த்தையால் சிருஷ்டித்தார். ஆமே ஆமே. அதுவும் 6 நாளைக்குள்ள சிருஷ்டித்தார். தேவன் பரலோகத்தை கட்டுகிறார். ஆமே. எப்படி கட்டுகிறார்? கைவேலை இல்லாத கட்டிடத்தால் கட்டுகிறார். இதை வார்த்தையால் சிருஷ்டித்த இந்த உலகமே இவ்வளோ அழகா இருக்கிறது என்றால், தேவன் பல நூற்றாண்டுகளாய் அவரே தன் கையினால் கட்டுகிற நகரம், சிட்டி, அது நம்முடைய மூளையினால என்ன சொல்ல கொண்டு வர முடியாது. அவ்வளோ அழகான ஒரு நகரத்தை தேவனே கட்டுகிறார். ஆமென். அது எப்படி கட்டுகிறார்? மணவாட்டிக்காக அவர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு லெவலே அது வேற. அப்ப தேவனே, நான் இதை இப்படி ஒரு வேடை சொல்றேன், அவர் ரசிச்சு அப்படிதானே, அப்படி ருசித்து என் பிள்ளைகள், என் மனவாட்டி, என் பிள்ளைகள் வருவாங்க, இந்த பூமியில கஷ்டத்தை பாடுகளை அனுபவிச்சு, அந்த பாடுகள் மத்தியில் எனக்காக உண்மையா இருந்தாங்க, அந்த அவமானத்தில் எனக்காக உறுதியா இருந்தாங்க, தங்களை பரிசுத்தமா காத்து கொண்டாங்க. பல சோதனைகள் வந்த போது, பாடுகள் வந்த போது இயேசுதான் தெய்வம் அறிக்கையிட்டாங்க. ஆமே. சோத்திரம். தரையில உட்கார முடியாது, ஆனாலும் உட்கார்ந்து ஆராதிச்சாங்க. சோத்திரம். வியாதி தான், வீட்டில் தான் படுக்கணும், ஆனாலும் வந்து என் பிள்ளைகளை நான் ஆராதிச்சாங்க. அவங்கள நான் அழகு பார்க்கணும், அவங்கள நான் கனப்படுத்தணும், அவங்களுக்கு நான் நல்ல இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவரு ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அழகு பார்த்து கட்டுகிறார். அதனாலதான் தேவன் கட்டிய அஸ்திபாரமுள்ள நகரம். அதற்காக அவன் என்ன செய்தான்? காத்திருந்தான். இங்க ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அதனாலதான் 16 அவன் அதே அல்ல, அதிலும் மேன்மையான இதுக்கு வேல்யூ அவனுக்கு தெரியுது. எப்படி ஒரு நாடை கர்த்தர் எனக்காக கட்டி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், அதை புரிஞ்சதுனால அவனால அதை உணர முடிந்தது. எனக்காக என் அப்பா ஒரு அஸ்திபாரமுள்ள நகரத்தை எனக்காக அவரே தன் கையால கட்டி கொண்டிருக்கிறார். நான் வெகு சீக்கிரத்தில் அங்கு போகிறேன். ஐயோ,
அதை சொந்தமாக்க போகிறேன். என்னுடைய வீட்டில் நான் குடியிருக்க போகிறேன். அதனாலதான் பழைய பரிசுத்தவான் இந்த உலகத்தை ஒரு குப்பையா எண்ணினாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெருசாட்டே தெரியாது. அவங்க பரலோகத்தை மேன்மையா ரசிப்பாங்க. அது உண்மை. ஆனா என்ன அப்படின்னா, அவங்க இந்த உலகத்துல நமக்கு மேன்மையான வாழ்க்கை இல்லை என்பதை உணர்ந்து இந்த உலக வாழ்க்கை அவங்க ஒரு பொருட்டா எடுக்கல. அதான் மேட். ஆனா நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, அங்க இதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார், நம்ம சுதந்திரிக்க போறோம். ஆனா இந்த பூமியிலையும் கர்த்தர் நம்மை செழிப்பாய் வைக்க அவரால முடியும். அப்படிதானே? நான் நேற்றுக்கு தானே சொன்னேன், பேதுருவே நீ பரலோகம் வந்த பிறகு உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தர்றேன், இங்க இப்போ ஒண்ணு இருக்காது, கஷ்டம்தான் உண்டு அப்படின்னு ஆண்டவர் பேதுருட்ட காட்டுறேன். இங்கேயும் உனக்கு தேவையான எல்லாவற்றை என்னால தர முடியும். ஆனா இதை காட்டிலும் மேன்மையானது ஆவிக்குரிய உலகமும் பரலோகமும். ஆமே. உனக்கு மீன் தானே வேணும், பரலோகமா அங்க உனக்கு செலி அப்படி தரல, இங்க உன்னால தர முடியும். உனக்கு 2 படகு அமலத்தக்க 21 நீ மீனுக்கு தானே போன, நான் உனக்கு தரேன், வலை கிழியத்தக்க உனக்கு தரேன், என்னால இது தர முடியும். நம்ம என்ன சொல்றோம், இந்த பூமியிலையும் கர்த்தர் செழிப்பாய் வைப்பா, அதை காட்டில் அதிகமா பரலோகத்திலே என்னை மேன்மையா வைப்பார். ஆனா என்னுடைய இருதயம் இங்கே உள்ளதுல மட்டும் இருக்காது. என்னுடைய இருதயம் இதெல்லாம் அனுபவித்தாலும் என்னுடைய இருதயம் இதை காட்டிலும் அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தின் மேலே என்னுடைய இருதயம் இருக்கு. புரிஞ்சவங்க சத்தமா ஆமே. ஓகே, 2 கூட சொல்லிடுறேன். அப்ப இன்னும் இந்த டாபிக் முடிச்சிடலாம். சங்கீதம் 48:2-14. சங்கீதம் 48:2. பரலோகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அது என்ன வேடல்ல, அதுவே மகாராஜாவின் நகரம். அப்போ எல்லாரும் சொல்லுங்க, பரலோகம் மகாராஜாவின் நகரம். ஆமே. அங்க கர்த்தர் தான் ஆளுகை செய்வார், பிசாசுக்கு இடமே இல்லை. ஆமே. சத்தமா ஒரு அலிலியோ சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் சொல்றீங்க, இப்பவுமே எங்களை அனுப்பிவிட்டா நல்லா இருக்கும் பாஸ்டர். வாய்ப்பே இல்லை. இந்தியாவில் உலகத்தில் சாதிச்சுட்டு தான் நம்ம போகணும். ஆமே. அப்படிதானா? சிலருக்கு ஆமேன் வரையில. ஓகே, சரி, லாஸ்ட் ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு அந்த மைண்டு தான். நம்ம அது ரெசர்வேஷன் பண்ணியாச்சு, அதனால பயப்படாண்டாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெருங்கூட்டத்தை நம்ம கொண்டு போகணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை இங்கே உயிரோட வச்சிருக்கிறாரு. ஆத்துமா ஆதாயம் செய்யும் போது எங்க சபையில ஆளு பெருகணும், அந்த மைண்டு வரவே கூடாது. இங்க ஆளு பெருகுதோ இல்லையோ, இங்க பெருகினாலும் பெருகாட்டாலும் பரவாயில்லை, உங்க மூலம் பரலோகத்துல அவங்க பெருக வேண்டும், பரலோகத்துக்கு அவங்க வந்து சேர வேண்டும். ஆமேன். ஒண்ணு கூட சொல்லி முடிச்சிறேன். பரலோகம் எவ்வாறு அழைக்கப்படுது? சங்கீதம் 52:5. சங்கீதம் 52:5. 5:5. தேவன் உன்னை நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்கும். அங்க எச்சரிக்கிற ஒரு வேர்டு. அப்ப இங்க சொல்லுகிறது, ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்கும். அப்ப பரலோகம் ஜீவனுள்ளோருடைய ஒரு தேசம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுள்ளோரின் தேசம். அது ஒரு நாடு, அது உலகம் மட்டுமல்ல, அது ஒரு நாடு, அது ஒரு கண்ட்ரி, அது தேசம். அது என்ன தேசம்? ஜீவனுள்ளோருடைய தேசம். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஹல்லேலூயா. இந்த ஒரு நாட்டுக்கு, என்னை தேசத்திற்கு கொண்டு போவதற்காகத்தான் இயேசு எனக்காக இந்த பூமியில இறங்கி வந்தார். அந்த நாட்டுக்கு கர்த்தரனை கொண்டு போக போகிறார். நான் நிச்சயமாய் அவரோடு கூட இருக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மணி 8:30 தாண்டிட்டு சிலர் தனியா ரோட்ல போவீங்க. ஹல்லேலூயா.
பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நம்ம தாயகம். ஆமென். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். இதை தியானிக்கும் போது நான் எந்த அளவுக்கு நான் போகணும்னு எல்லாருக்கும் ஆசை, அப்படி கொதிச்சுட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அது அங்க இருக்கட்டு. ஆனா அதை காட்டில் அதிகம் எப்படி இருக்குன்னா, நான் மட்டும் போகக்கூடாது, என்னுடையவர்களை நான் கொண்டு போக வேண்டும். அதுக்காக தான் எனக்கு கிருபையை தந்திருக்கிறார், அதுக்காக தான் எனக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார், அதுக்காக தான் எனக்கு இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார், இந்த வெளிச்சத்தை எனக்கு தருகிறார். அதற்காக நான் எதையும் செலுத்தேன். நான் போன 5 days ஃபாஸ்டிங் பண்ணலன்னு சொன்னேன். நீங்கள் சிலருக்காக உங்கள் டைரியில் ஒரு 10 பேருக்கு பேரையாவது எழுதி வைத்து ஜெபிங்கன்னு. யாராவது பண்ணுறீங்களான்னு அன்னைக்கு சொன்னேன். ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஸோ ஒரு கை மட்டும்தான் வேறுது. ஸோ கண்டிப்பாக வேணும்னா பண்ணுங்க, வேண்டான்னா விடுங்க. ஏன்னா குழப்பம் இல்லை, கொண்டு போனால் உங்களுக்கு பாக்கியம். ஆமென். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு 10 பேருக்கு பேரை உங்கள் டைரியில் எழுதுங்க, எழுதி வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, இவர்களும் இந்த வருடத்தில் என் மூலம் ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுத வேண்டும். எழுதுவீங்களா? உங்கள் டைரியில் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். குறைஞ்சது ஒரு 10 பேருக்கு பேர். இந்த தரிசனத்தை அவங்க எங்கள் சர்ச்சுக்கு வரணும் அந்த நோக்கம் கிடையாது, அவங்க பரலோகத்துக்கு வரணும். அவங்க நரகத்துக்கு போகக்கூடாது. நான் போகணுன்னு துள்றது இருக்கட்டு, நீங்கள் போகும்போது ஒரு பேரை கொஞ்சம் பேரை கொண்டு போக வேண்டும். அதுதான் நம்ம எழுப்புதல் சொல்கிறோம். ஆமென். அந்த பாரத்தோடு செய்யுங்க. ஒரு 10 பேருக்கு பேரை எழுதுங்க உங்கள் டைரியில். டெய்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பா. உங்கள் ஜெபம் வீணாய் போகவே போகாது. இந்த வரப்போகிற எழுப்புதல் கூட்டங்கள் அவங்கள எப்படியாவது சர்ச்சுக்கு இங்கே கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லையா வேற ஏதாவது சர்ச்சுக்கு போட்டு, நமக்கு நோக்கம் கிடையாது. நம்ம நோக்கம் அவங்க பரலோகத்துக்கு வர வேண்டும். ஆமென். பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே. சொல்லுங்க. நம்ம தாயகம் வர வேண்டும். நம்ம ஆமென். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்போவி சொந்தம் இல்ல. பாடுங்க. ஆமென். இப்போவி எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு. ஆமென். எல்லாமே இயேசு. ஆமென். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல இரவேளை காண்டி இந்த 3வது நாளில் பரலோகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று நாங்கள் தியானித்தோம். அப்பா, மகாராஜாவின் நகரம், ஜீவன் உள்ளவருடைய தேசம், புதிய எருசலேம், பரம எருசலேம். அப்பா, எங்களுக்கு ஒரு நாடு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். பரிசுத்தமாய் வாழ்ந்ததை சுதந்திரிக்க கிருபை தாரும். நாங்கள் மட்டும் வருவதில் ஒரு பெருங்கூட்டத்தை கொண்டு வர கிருபை தாரும். இன்றைக்கு வந்த பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போயிட்டு வாங்க.